ஆனால் அதிகாரி அவர்கள் சித்திக் அவர்கள் அவர் சொன்ன ஒரு விஷயம், இது மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு புறம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இவங்க கடன் அனுமதி பெற்று தான் வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கியும் நல்ல நல்ல திட்டங்களை நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எந்த திட்டங்கள்னு சொல்லணும்ல சேர்த்து, அது சொல்லாமல் விட்டுருக்காரு. நீங்கள் ஆனால் மேட் டிசாஸ்டர்னு சொல்லியிருக்காரு. இதே ஆட்கள் தான் கடனை வந்து வாங்கி மூலதன செலவு செய்யாமல் செலவினங்களுக்கான இதாக மாற்றிருக்காங்கன்னு இதே அறிக்கையில் தான் சொல்கிறாங்க. அதுதான் அப்போ முரண்பாடு தானே. முரண்பாடு. நீங்கள் கடன் வாங்கி அதன் மூலிமா, நான் இப்போ அதானே சொன்னேன், ஒரு 5 கோடி ரூபா கடன் வாங்குறீங்க, அதை ஒரு தொழிலில் போட்டு விருத்தி பண்ணி அதில் வர லாபத்தில் கட்டிட்டு மீதி அதை மிச்சப்படுத்தணுமா, அது நமக்கு சொத்தாக மாறும். கடன் வாங்கி வட்டிக்கு கடன் கொடுக்கறது சில பேர் செய்வாங்கல்ல, இங்கே லோன் வாங்கியிருப்பான், ஆமாம், இதுக்கு வட்டி கட்டுறதுக்கு இது கட்டுறதுக்கு பக்கத்தில் இன்னொருத்திட்ட கடை வாங்கி அங்கே கட்டுவான், இவனுக்கு கொடுக்கறதுக்கு அங்கே வாங்கி கட்டுவான், இப்படியே சுற்றி ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த வேலையை தானே இந்த கவர்மெண்ட் பண்ணியிருந்தது. மூலதன செலவாக பண்ணுறதுனா பட்ஜெட்டில் உபரி பட்ஜெட்டு, அது போக வாங்குகிற கடனை மூலதன செலவாக பண்ணுறதுல பெஸ்ட்டு யாருன்னா இன்றைக்கி உத்தரப்பிரதேசம். அவங்க வந்து சாலைகள், பாலங்கள், மற்ற விஷயங்கள். தமிழ்நாடு அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் என்ன ஊட்டிகிட்டு இருக்கிறீங்க? அதுலேயே மாதிரி லீக்கேஜுங்கிற வார்த்தையை தான் சொல்கிறாங்க. அது ஏன் ஊழலுங்கிற வேர்டை சொல்லாமல் லீக்கேஜ் அப்படிங்கிற வேர்டு, அது என்ன டேர்மா? நான் தான் சொன்னேன், ஆடிட்டிங் ரிப்போர்ட்டுன்றது வேறு, இன்டர்னல் ஆடிட்டிங் ரிப்போர்ட்டுன்றது வேறு. 50 பேரை வச்சு கூட்டம் போட்டோம், அதுக்கு செலவு 10 லட்ச ரூபா அப்படின்னா ஆடிட்டிங். ஓகே, 10 லட்ச ரூபா பில்லுக்கு தாப்பா, அதுக்கு ரைட் ஆடிட்டிங். இன்டர்னல் ஆடிட்டிங்கு 50 பேரை வச்சு கூட்டம் போட்டதுக்கு எதுக்கு 10 லட்ச ரூபா செலவு, எதுக்கு 5 காரு, 5 காரில் 3 காரு தான் பில்லு வந்திருக்கு, 2 காரு வந்து பேரில் சொல்கிறீங்க. அப்புறம் சாப்பாடு 3 வேளை போட்டதாக சொல்கிறீங்க. ஸ்டார் ஹோட்டலில் எதுக்கு வாங்கினீங்க? சாதாரண இதில் இப்போ ஒரு சாப்பாடு 1500 ரூபா, 400 ரூபா விற்கிற சாப்பாடு ஏன் வாங்கலை? இதெல்லாம் தான் இன்டர்னல் ஆடிட்டிங். அப்போ இவர்கள் நீங்கள் திட்டமிட்டு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க, கூடுதல் செலவு உருவாக்கியிருக்கீங்க, பொய் கணக்கு எழுதியிருக்கீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறது தான் இன்டர்னல் ஆடிட்டிங். இன்டர்னல் ஆடிட்டிங் அறிக்கை தான் இல்லையே. இல்லை, இதில் என்னென்னா ஒரு வேதனையும் சொல்லப்போனால், இந்த துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து அரசாங்கத்தை காப்பாற்றினா நல்லதுங்களாம், ஆனால் கட்சிகளை காப்பாற்ற வேண்டிய சூழல் தள்ளப்பட்டுருச்சானுங்கிறது தெரியல. அதாவது அதிகாரிகள் என்ன சொல்லணும்னா, சார் ரொம்ப அடிக்க வேணாம், இது மட்டும் சொல்லிக்குவோம், ரொம்ப அடித்தா பிரச்சனை அப்படி இப்படின்னு. இது எல்லாத்தையும் அடித்து வழக்கை போட்டு, வழக்கை நீங்கள் ஊழல் 13(1)(b)யில் நீங்கள் பண்ணிங்கன்னா இடி பார்த்துக்கோ மீதியை. இவ்வளோ அளவுக்கு சீரழித்து வச்சுருக்காங்க, எங்கெங்கெல்லாம் சீரழித்து வச்சுருக்காங்கன்னு பண்ணிங்கன்னா ஓகே. இல்லைன்னா அவர்கள் கவலையே பட மாட்டாங்க, சட்டசபையில் வச்சு செய்ய போகிறாங்க பாருங்கள்.